வணக்கம். ஜிகேஎஸ்ஏ ரவிச்சந்திரன். நேற்று பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம், அதில் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ அதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம 2 இண்டஸ்ட்ரி டைப்பும் அதுக்கான என்னென்ன படிப்புகள் தேவை அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நேற்று பிஸ்னஸில் என்ன பண்ணோம்? எஸ்ஓபி சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் பிளானிங் வந்து கேப்டன், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இந்த மூணையும் பார்த்தோம். இந்த எஸ்ஓபி இவங்க தான் கேப்டன் சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த படிப்பு முழுக்க என்ன பண்ணோம்? இந்த டோட்டலாக இந்த படிப்புக்கு பேர் சப்ளை அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 2 பார்ட்டாக பிரிக்கலாம். இன்புட்ல இருந்து இந்த ப்ராசஸ் வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இருந்து எண்டு கன்சியூமர் வரைக்கும் ரீச் பண்றத வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ என்டையர் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக பிரிச்சாச்சு. ஒன்று டோட்டல் படிப்புக்கு சப்ளை அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். இன்புட்ல இருந்து ப்ராசஸ் முடிஞ்சு எடுக்கிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட். இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இப்போ அடுத்தது வந்துட்டு 2 சப்ளை செயின், அதை எப்படி பிரித்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சப்ளை செயின் அப்படிங்கிறது 2 டைப்பான சப்ளை செயின். ஒன்று வந்துட்டு மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின், இன்னொன்று வந்து சர்வீஸ் சப்ளை செயின். இந்த மேனுஃபேக்சரிங் சப்ளை செயினுக்காக அந்த படிப்புகள் முழுசாக வழங்குறது ASCM, அசோசியேஷன் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இது வந்துட்டு USA. சர்வீஸ் சப்ளை செயின் இது வழங்குறது வந்துட்டு CIPS, இது வந்து UK. இப்போ உங்களுக்கு MBAங்கிறது ஒன்று தேவையே இல்லை. நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின் இந்த இதுக்கு வரணும்னா இன்ஜினியரிங் படித்தவங்க வரலாம். இது இந்த சர்வீஸ் சப்ளை செயினுக்கு யார் வேணுமாலும் வரலாம். இன்னும் BBA எனி கிராஜுவேட் படித்தவங்க இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். நன்றி, வணக்கம்.